Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையாக வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள. பாரதிய ஜனதா விடுற, காங்கிரஸ் விடுற, இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்றிருக்கிறதா? ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது சாதி, இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது மதம், அதற்கப்புறம் ஒரு மயக்கம் இருக்கிறது சாராயம், பிறகு திரை கவர்ச்சி. இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக்கொண்ட பூச்சிகள் போல ஆயிட்டோம். மொழி இன உணர்வு செத்து போனது. இவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று, இது ஒன்றுதான். தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள். அவருடைய சாதி மறுப்போ, கடவுள் மறுப்போ, சமூக நீதியோ, பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை. தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே, வணிக பெருமக்களின் மாநாட்டிலே, நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள், எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் தங்கிலீசு தமிங்கிலம். திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள். மாற்று, எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். கச்சத்தீவு பறித்தது, எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தவன் பறி கொடுத்தவன். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள்தான், நீட்டு நீட்டியது அவர்கள்தான், ஜிஎஸ்டி அவர்கள்தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான். என்னடா மாற்றம்? அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? திமுக அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார், அவ்வளவுதான். 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில், உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி 5வது முறையும் களத்திலே தனித்து நிற்க போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த சமரசமும் இல்லை. என் மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இந்த 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக் கொண்ட அதே விவசாயி சின்னத்திலே, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு. என் என்ன மட்டும் சின்னம் இல்ல, சின்னமே நான் தான். இம்முறையும் 234 போட்டி, 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு, அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர், இளைஞர், மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது. இந்திய ஒன்றிய அரசு நினைத்திருந்தால் பங்களாதேஷை உருவாக்கி தந்ததை போல தமிழீழத்தை உருவாக்கி தந்திருக்க முடியும். 24 மணி நேரத்தில் படைகளை அங்கே தரையிறக்கம் செய்தால் 24 மணி நேரத்தில் தமிழீழம் அறிவிக்கப்பட்டிருக்கும்.
இந்திய ஒன்றிய அரசோடு இலங்கை அரசை ஒப்பிட்டால் அது சுண்டைக்காய் நாடு என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் ஒரு மணி நேரம் கூட இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து களம் காண முடியாது, போராட முடியாது. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது நான் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்தில் வந்து ஆவேசமாக பேசினார். பிரபாகரனை கைது செய்ய வேண்டும், கைது செய்து கொண்டு வந்து இங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். அப்போது முதல் குரலாக திருமாவளவனின் குரல், எதிர்ப்பு குரல் வந்தது. நான் பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்தேன். அதன் பிறகுதான் அன்றைக்கு பாமக உறுப்பினர்களும் வெளியே வந்தார்கள். திமுக, அதிமுக தமிழ்நாட்டிலே செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய கட்சிகள். இந்த இரண்டு பெரிய கட்சிகளில் அதிமுக முற்றாக அதிலிருந்து விலகி நின்றது. 1991 மே மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு 2009 மே மாதம் வரையில் அதிமுக ஈழத்தமிழர்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை கூட ஆதரித்தோ பரிந்தோ பேசியதில்லை. இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த சூழலில் ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார் என்பதற்காக ஜெயலலிதா அம்மையாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அந்த இலங்கை தமிழர் ஆதரவு கூட்டமைப்பு எடுத்தது. அதற்கு நான் உடன்படவில்லை. இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே திமுக கூட்டணியில் நாம் இருக்கிறோம், புதிதாக போய் சேரவில்லை. அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், பதர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ பதவி ஆசைப்பட்டு திமுக கூட்டணிக்கு அந்த சூழலில் போனோம் அப்படிங்கிற மாதிரி கருதுகிறார்கள். கிடையாது. அந்த சூழலிலும் கூட நாம் தனித்து போட்டியிடுவோம், திமுக கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். வேளச்சேரியிலே உயர்நிலைக்குழு கூட்டத்திலே முடிவெடுத்தோம். அடுத்த நாள் அது மாறி போனது. திமுக தலைவரே வெளிப்படையாக எங்கள் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் இயக்கத்தின் முன்னோடிகள் நாம் இந்த நேரத்தில் உதறிவிட்டு வெளியே வருவது நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கிவிடும். திமுக, அதிமுக இரண்டும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரே நிலையை எடுக்கக்கூடியவர்கள்தான். அதிமுகவுக்கு போவதால் அது சரி என்று ஆகிவிடாது, திமுக கூட்டணியில் இருப்பதால் அது தவறு என்று ஆகிவிடாது. நாம் நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம். திமுகவை பற்றியோ அதிமுகவை பற்றியோ நாம் பொருட்படுத்த வேண்டாம். இந்த கூட்டணியில் இப்போதைக்கு நாம் தொடருவோம் என்ற முடிவை எடுக்க நேர்ந்தது. அது வேறு. அதிமுக அதுவரையில் எதையுமே பேசியதில்லை. திமுக இடையிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள், மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள், அந்த அரசியலை தொடர்ந்து அடைகாத்து வந்திருக்கிறார்கள். அதிமுக 91 2009 வரையில் எதையுமே செய்யாமல் புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற பிறகு இனி அவர்களால் மீண்டெழ முடியாது என்கிற நிலையில் ஈழத்தை ஆதரித்து ஒரு தீர்மானம், ஈழத் தமிழர்களை ஆதரித்து ஒரு தீர்மானம். கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல், ஈழத் தமிழர்களுக்கு சொல்லாமல், இது வீழ்த்தப்பட்டதன் பின்னணியை சொல்லாமல், அதை எதிர்கொள்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லாமல், தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள். அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் களங்கப்படுத்தினார்கள், கரைப்படுத்தினார்கள். கைப்பட்டால் குற்றம், கால் கட்டால் குற்றம். நாவலர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் பழுத்த மரத்தால் தான் கல்லடிப்படும். ஆகவே எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கின்றார். அடுத்து தமிழகத்தை மாண்புமிகு தளபதி அவருடைய வழிகாட்டுதலோடு தளபதிக்கு தோள் கொடுக்க சுமக்க தயாராக இருக்கிறார் என்பதுதான் இது போன்ற விமர்சனங்கள் எடுத்து காட்டுகிறது. எம்மதமும் சம்மதமே, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இந்த ஆட்சியில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இறைப்பசியோடு வருகின்ற பக்தர்களுக்கு வயிற்றுப்பசியையும் போக்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு அந்த அன்னதான திட்டமே ஒரு உதாரணம். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காதுன்னு நேற்று கோவையில் ஆளுநர் பேசியிருக்காரு சார். ஆளுநர் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த 3 வருஷமா தான் சம்பந்தம். அதுக்கு முன்ன அவருக்கு என்ன சம்பந்தம் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தமிழே இங்கே வந்து தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு இருக்காரு. அவர் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளது. இன்னும் கண்டென்ட் கட்சிச்சு அவள் தானே. Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company.